எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். சாரி சார், அன்றைக்கி அந்த மாதிரி ஆயிடுச்சு. பின்ன என்ன டாக்டர், நான் டாப் பெர்ஃபார்மர், என்னை விட கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கலாம் சக்ஸஸ் பண்ணிட்டு போகிறாங்க. தம்பி, சக்ஸஸுக்கு திறமை மட்டும் முக்கியம் இல்லை, பொறுமையும் அவசியம். ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றவன் என கெட்ட தாய்ன்னு வள்ளுவன் வாக்கு கூட நீங்கள் மெய்ப்பிக்க வேண்டாம். அன்றைக்கி பண்ணீங்களே ஒரு முட்டாள்தனம், சூசைட் பண்ண முயற்சி பண்ணீங்களே, அதை மாதிரி பண்ணாமல் இருங்க. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எப்படி துடிச்சிட்டாங்க தெரியுமா? உங்கள் அம்மா அன்றைக்கி எவ்வளோ துடிச்சாங்க தெரியுமா? நல்ல வேலை வெறும் நெகட்டிவ் ஆகாமல் இருந்துச்சு. ஏன் ராகுல், இந்த பூமியில் உலக உயிர்களில் ஏதாவது தற்கொலை பண்ணி செத்துருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? மனுஷனை தவிர. ஏன்னா அவன் 6 ஏறி படித்தவன் இல்லை. சாரி சார், இந்த மாதிரி என்ன வராமல் இருக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இளைஞர்கள் எல்லோரும் பொறுப்புணர்ச்சியோட, மன தைரியம், மன வலிமை, மன உறுதியோட உங்கள் குடும்ப கடமையும் தொழில் கடமையும் சரியாக செஞ்சாவே இந்த வீடு நாடு நல்லா இருக்கும். இந்த மாதிரி தற்கொலை நிகழ்வுகள்லாம் இந்த பூமியில் இல்லாமையே போயிடும்.